கொலை பண்ணி செத்துரும் சொல்லி ஒரு வேகமா ஓடினேன், குளத்துல விழுந்து செத்துரும் சொல்லி வேகமா குளத்துல விழுந்து இப்படி சாக போனேன். ஒரு ஆள் நிறுத்தினா, ஏய் நில்பா என்ன செய்ய போற அப்படின்னு. தற்கொலை பண்ணி சாகலாம் உள்ள போறேன். ஏ சண்டால போய் அதுக்குள்ள முதல்ல இருக்கடா அப்படின்னு முதல்ல இருக்கான்னு ஓடிட்டான். நேத்து நான் டூர் போனேன்டா. டூர்ல என்ன பார்த்தேன், 40 அடி அகலத்துல 80 அடி உயரத்துல சாப்பிட்ற கீரை ஒன்று வளர்ந்துருந்துச்சு. அப்படி பேதலிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஒரு போர்டு போடணும், அதை ஆரம்பிக்கிறான். நேற்று நானும் ஒரு டூர் போயிருந்தேன்டா. நீ என்ன பார்த்தப்ப 120 அடி அகலத்துல அவன் மிரண்டு ஆத்தடி என்ன நம்மளை பிஞ்சிட்டானே அப்படின்னு. 200 அடி உயரத்துல சொல்ற என்னது ஒரு பானைய ஒரு கொயவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவ்வளவு ஒரு பானையை எப்படி ஒரு கொயவர் செய்ய முடியும்? இப்ப நம்ம கல்லை தூக்கி மேலே எரிகிறோம். மாணவர்களே கவனிங்கள், மேலே எரிகிறோம். அது ஏன் கீழே வருகிறது? மேலே பிடிக்கிறதுக்கு. கைதி 403 உனக்கு நாளைக்கு தூக்கு. கடைசி ஆசை உனக்கு எது இருக்கா? நான் ரஜினியை பார்க்கணும் சார், அவர் ரொம்ப பிஸியானால அவரை பார்க்க முடியாது. எதுக்கு உங்க ஒய்ஃபை பார்க்குறீங்க? அதுக்கு தூக்கே போடுங்க, சந்தோஷமா போயிடுவேன். அதை பார்க்கலாம்னு இங்க வந்து அப்படி எங்க அப்பா பேசிய வீடு கட்டினாரு. அவ்வளவு பணமா வந்துச்சு, அவ்வளவு கல்லு வந்துச்சு அப்படின்னு இருக்கான். நாய்க்குட்டியோட ஒரு பையன் உட்காந்து அங்கிட்டு போனவர், நாய் கடிக்குமாடா ஓ நாய், ஏன் நாய் கடிக்காது அப்படின்னா தடவி கொடுத்தாரு. லப்பு லப்பு 4 இடத்துல கடிச்சு காக்கில கடி விட்டு கடுவாய் பிள்ளை கடிக்காதுன்னு சொன்னேன். ஏன் நாய் தான் கடிக்காதுன்னு சொன்னேன். இது ஏன் நாய் இல்ல, ஏன் நாய் வீட்டுல இருக்கு அப்படின்னு இருக்கான். ஏன்னா ஒரு சோகமா உட்காந்த தலையில முக்காடை போட்டு, என்ன நல்ல நாளமா இப்படி உட்காந்துருக்க, என்ன உனக்கு அவனா அப்படி ஒரு சோதம். அதே உங்க அப்பா தான் உனக்கு 1.5 கோடி சொத்து உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அப்புறம் என்ன? எங்க அப்பா ஒரு எழுத்தாளர்னு உனக்கு நல்லா தெரியும், ஆனா என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுவேன்னு நினைக்கல. என்னப்பா என்னாச்சு? உயிர் எழுதிட்டு 1.5 கோடி சொத்து எழுதிட்டு கடைசியில இதில் வரும் பெயர்கள் சொத்துக்கள் அனைத்தும் கற்பனை என்று எழுதி வச்சுட்டு போயிட்டான். நாங்களும் வந்தா டாக்டர் வந்து, சார் நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேன் டாக்டர். அப்படியா, நாளைக்கு நைட் வாங்க. ஏன்? எனக்கும் தூக்கம் வர மாட்டேன், உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பாரு.